வணக்கம். கழுத்து சார்ந்த நோய்களுக்கு அட்வான்ஸ் இன்டகிரேட்டிவ் மெடிசன் அண்ட் தெரப்பி மூலம் எவ்வாறு சிகிச்சை முறைகள் இருக்கின்றன, அதற்கு தீர்வு உள்ளதா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக கழுத்தெலும்பு தேய்மானம், கழுத்தெலும்பில் ஏற்படக்கூடிய கம்ப்ரெஷன், பல்ஜி, டீஜென்ரேஷன் சேஞ்சஸ், இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால ஏற்படுகின்றது. லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருப்பதனால், அதிகமாக வெயிட் தூக்குவதனால், லாங் சிட்டிங் ஒர்க் பண்ணுவதனால், இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸில் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கழுத்தில் வந்து ப்ராப்ளம் உண்டாக்கின்றன. அவற்றை சரி செய்வதற்கு, கண்ட்ரோல் பண்ணுவதற்கு, ரீஹபிலிட்டேஷன் மறுவாழ்வு கொடுப்பதற்கு அட்வான்ஸ் இன்டகிரேட்டிவ் மெடிசன் அண்ட் தெரப்பியில் சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. குறிப்பாக அக்குபஞ்சர் சிகிச்சை, வர்ம சிகிச்சை, ஓசோன் தெரப்பி, ரோபோட்டிக் ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் தெரப்பி, கைரோபிராக்டிக், ஹோமியோபதி அண்ட் நேச்சுரோபதி மெடிசன்ஸ். ஆக ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை கொடுக்கும்போது குறிப்பிட்ட நாளில் வந்து ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடிகின்றது. அப்போ சிகிச்சை முறைகள் வித்தின் 21 டேஸில் நார்மல் கொண்டு வர முடியுமா டாக்டர்? நார்மலாகவே நீங்கள் சொல்லும்போது 21 டேஸ் எடுக்க சொல்லுவாங்க என்று ஒரு சில நண்பர்கள் கேட்டுள்ளார்கள். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல் பர்சனுடைய எனர்ஜி லெவலை பேஸ் பண்ணி தான் சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வித்தின் 21 டேஸில் நார்மலுக்கு கொண்டு வர முடிகின்றது. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு 3 மந்த் கூட ஆகின்றது. ஆகவே ஒவ்வொருடைய பர்சனுடைய எனர்ஜி லெவலை பேஸ் பண்ணி தான் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஆக ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சையை கொடுக்கும்போது கழுத்து சார்ந்த நோய்களையும் ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடிகின்றது. ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் அதிக பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒருங்கிணைந்த சிகிச்சை கொடுத்து நார்மல் கொண்டு வந்திருக்கும். அதற்கான ஃபீட்பேக்கும் டாக்டர் நவசக்தி என்ற யூடியூப் சேனல்லையும் இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு ஏதேனும் கழுத்து சார்ந்த நோய்கள் இருந்தால் அட்வான்ஸ் இன்டகிரேட்டிவ் மெடிசன் அண்ட் தெரப்பியை எடுத்துக்கொள்ளுங்கள். இது போன்ற மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.